ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான இஞ்சி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நாங்கள் இங்கே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இஞ்சி தோல் சீவினது குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கோம். கூடவே 4-5 காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் ஆயிலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சைடு கேப்பில் லெமன் சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு 3 இன்க்ரீடியண்ட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது 3ஐயும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு அதே ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ஜிஞ்சர் காஞ்ச மிளகும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பேனில் நல்லா தாராளமாகவே ஆயில் போட்டுட்டு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டுட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதியும் போட்டுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆயில் பிரியும் போது புளி தண்ணியும் ஆட் பண்ணிடணும். நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ புளி எடுத்துருக்கீங்களோ அவ்வளோவே வெள்ளை எடுத்துக்கணும். கூடவே உப்பு போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் 15 டேஸ் ஸ்டோர் பண்ணலாம். இன்டைஜஷன் அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி பவுடரை ஆட் பண்ணுறது மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள்.